ஹவாலா மோசடி மற்றும் வருவாய்க்கு மேல் சொத்து குவிப்பு வழக்கில் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் மதுகோடா மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனவுடன் உடனடியாக கைது செய்யப்படுவார் என்று கருதப்படுகிறது. அவரது ஆட்சி காலத்தில் சுரங்கங்கள் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. माइन से फाइल्स कुछ मंगाई गई है, हमारे सीनियर ऑफिसर्स आए हैं, उन्होंने एग्जामिन किया है जो हमारे इन्वेस्टिगेशन में फर्दर हेल्प करेगा. आज हमने बहुत सारे लोगों के स्टेटमेंट फर्दर रिकॉर्ड करना कंटिन्यू रखे और हमारे अलग अलग जगह पे जो भी हमारे इन्वेस्टिगेशन है वो चल रहे हैं, चाहे मुंबई हो, जमशेदपुर हो या और सारे जगह. இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததால் மற்ற ஊழல் அரசியல்வாதிகளைப் போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கோடாவுக்கு இப்போது உடல்நிலை திருப்திகரமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட உடனேயே கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. कोड़ा साहब की तबीयत के बारे में हम लोग हॉस्पिटल के टच में हैं और मैं अभी यहाँ से हॉस्पिटल ही जाऊंगा. हमें जो जानकारी सूचना हॉस्पिटल से मिली है कि वो काफी अच्छे हैं और वो कल इस बात पर विचार करेंगे उनकी टीम कि वो कब डिस्चार्ज हो. பல கோடி ரூபாய் ஹவாலா மோசடி வழக்கில் முதலாவதாக மதுகோடாவின் கூட்டாளி விகாஸ் சின்ஹா என்பவர் கைது செய்யப்பட்டார். ஆட்சியில் இருக்கும்போது போடும் ஆட்டம் எல்லாம் அதிகாரம் பறிபோனதும் அம்பலத்தில் ஏறும் என்பது மீண்டும் உறுதியாகியுள்ளது. மற்ற அரசியல்வாதிகளுக்கு முன்னுதாரணம் மதுகோடா.